வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்தோட கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் எனக்கு 3350 ரூபா வந்துச்சு. நான் பட்ஜெட் 3500 போட்டிருந்தேன். எப்படி அனைத்து மளிகை சாமான்களையும் குறைஞ்ச விலையில் வாங்கினேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் அண்ணாச்சி கடையில் தான் வாங்குவேன். 90% ஒரு 10% பொருட்கள் மட்டும்தான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அண்ணாச்சி கடையில் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் தராங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து எது வாங்குவேன்னா ஆஃபரில் இருக்கிறது சில விஷயங்கள் வந்து அண்ணாச்சி கடையில் இருக்காது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அங்கே வாங்குறது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மளிகை சாமானை வந்து வாங்கும்போது நம்ம சில டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லா மளிகை சாமானையும் வாங்கிடலாம். அதே சமயம் குறைஞ்ச ரேட்டில் வாங்கலாம். தரமான பொருட்களாகவும் வாங்குறதுக்கு நான் ஒரு 10 டிப்ஸ் போட்டிருக்கேன். 10 டிப்ஸ் டு ரெடியூஸ் கிராசரி எக்ஸ்பென்சஸ்னு. இந்த வீடியோவை பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த 10 டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். கிட்டத்தட்ட இது 40,000 வியூஸ்க்கு மேலே வந்திருக்கு. பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். நீங்கள் கிராசரி வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒவ்வொரு டைம் பாருங்களேன். குவாலிட்டியாக சீப்பாக கிராசரி ஷாப்பிங் பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய 10 டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணி தான் 6000 5000 லட்சம் ரூபான்னு செலவு பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு வெறும் 3000 ரூபாய்க்குள்ளே 3500க்குள்ளே நான் வந்து செலவை முடிக்கிறேன். போன மாதம் வாங்கினதில் என்னென்ன பொருள் மிச்சம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் போன மாதம் வாங்கினதில் மிச்சம் இருக்கக்கூடிய பொருள். இது எதையுமே வந்து நான் லிஸ்ட்டில் போட மாட்டேன். அதனால் அது என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடணும். ஏன்னா அதையே திரும்பி ரிப்பீட்டடாக வாங்கினா காசும் வேஸ்ட்டு, பொருளும் வேஸ்ட் ஆகும். அதனால் லிஸ்ட்டு போட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்து ரெண்டையும் வச்சு வண்டியில் எடுத்துகிட்டு வர முடியாது. அரிசியை கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மிச்சம் உள்ள மளிகை சாமான் லிஸ்ட்டு படி வாங்கிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் நான் என்னென்ன மளிகை சாமான் வாங்கியிருக்கேன், எவ்வளோ பில் ஆகிடுக்கு அப்படிங்கிறத இப்போ நான் டிஸ்பிளேயில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி தான். சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி வந்து ஃபுல்லாக வாங்குகிறோம். 7 கிலோ வாங்கியிருக்கேன். இட்லி அரிசி வந்து 5 கிலோ தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. அதனால் இந்த அளவு தான், ஒவ்வொரு மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய அளவு மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அந்தந்த மாதம்தான். அதுதான் வந்து எனக்கு சிக்கனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் டாப் லோடு. இது வந்து பார்த்திங்கன்னா 160 ருபீஸ். இதுலேயுமே ஆஃபர் அண்ணாச்சி கடையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீனி வந்து 1 கிலோ பேக்கெட் 1 மட்டும் வாங்கியிருக்கேன். ரேஷன் கடைகளில் மிச்சத்துக்கான ஜீனியை வாங்கிடுவோம். அதனால 1 கிலோ பேக்கெட் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஸ்டாக்கில் ஒரு பேக்கெட் இருக்குது, போதும். அப்புறம் ப்ரில் லிக்விடு. இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா பேக்கெட் 15 ரூபாய்க்கு ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ அது 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நாகா ரவா போன டைம் வாங்கினப்போ என்னென்னத்தில் அவ்வளோவா உப்புமா சரியாக வரல. இந்த மாதம் சொல்லியே இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னாங்க. அதனால் புது பேக்கில் அப்படி இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் கடலை மாவு பேக்கெட்டு. கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் மற்றபடி இந்த சப்பாத்தி குருமாலாம் செய்கிறப்ப கொஞ்சம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த மாதம் 1/2 லிட்டர் பாட்டில் அக்மார்க் நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், அற்புதா பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். 1/2 லிட்டர் வந்து கிட்டத்தட்ட 212 ரூபா. எனக்கு கொடுத்தது வந்து 210ன்னு நினைக்கிறேன். 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கியாச்சு. இது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் ப்ரெஷ்ஷு. எனக்கு இல்லை, ஒய்ஃபுக்கு ப்ரெஷ் வாங்கினோம். மற்றவங்களுக்கெல்லாம் ப்ரெஷ் இருக்குது. அதுக்கப்புறம் நரசு சேமியம். இப்போ ஸ்கூல்லாம் ஆரம்பித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் அவசரத்துக்கு சேமியா உப்புமா வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அதுக்காக நாங்கள் நரசூஸ் பிராண்டு தான் வாங்குவோம். 2 பேக்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நைட் அப்படின்னா மார்னிங்கில் செஞ்சுக்கலாம். போரிங்காக என்னைக்காவது மாவு இல்லை அப்படின்னா இதுதான் நமக்கு கை கொடுக்கும். 15 ரூபா அந்த ஒரு பேக்கெட்டு. 2 30 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் பான்ஸ் பவுடர் ஒரு டப்பா வந்து சின்ன டப்பா ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அப்பப்போ தான் பவுடர் இப்போ வாங்குறது. அப்புறம் வெல்லம், ஆல்ரெடி கொஞ்சம் வெல்லம் ஸ்டாக் இருந்ததுனால 1/4 கிலோ மட்டும் வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ வெல்லம் தேவைப்படும். எப்போதும் போல் முந்திரி, திராட்சை வந்து 25 கிராம் முந்திரி வாங்கினோம். திராட்சை வந்து ஒரு பேக்கெட், குட்டி பேக்கெட் 100 கிராம் பேக்கெட் வந்து ஒன்று வாங்கிட்டோம். ஸோ இது வந்து ஸ்வீட் செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் வச்சு விட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பாதாம், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விட்றதுக்கு தான் வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பொருள் வந்து இதெல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். மளிகை சாமான் வந்து சமையலில் வந்து சேர்த்துக்க மாட்டோம், பச்சையாக சாப்பிட்றதுக்கு தான். அப்புறம் நிலக்கடலை, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு போடுறதுக்கு, புளி சாதத்துக்கு போடுறதுக்கு, ஸ்நாக்ஸ்க்கும் வச்சு விட்டுக்கலாம். எனக்கு அது நட்ஸு மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸு, முந்திரி, கடலை அதெல்லாம் கொடுத்தா இஷ்டமாக சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அதனால் இது ஒரு 1/4 கிலோ பேக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் மிளகு சுத்தமாக இல்லை, மிளகு பேக்கெட் ஒரு சின்ன பேக்கெட் வந்து ஒன்று வாங்கியாச்சு.
ஸோ முட்டைக்கு போடுறதுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும், முழு மிளகும் வேணும், அதனால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் சீரகம் மட்டும் ஒரு பாக்கெட்டு, சோம்பு ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் ஸ்டாக் இருக்குது. எப்போதுமே 2 கிலோ உளுந்து இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். எப்போதுமே ஸ்டாக் இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பாக்கெட். ஸோ பழைய பாக்கெட் எடுத்துகிட்டு இதை நாங்கள் உள்ளே வச்சுருவோம். முக்கியமான பொருள் ப்ரூ க்ரீன் லேபிள் ஒரு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் ஆல்ரெடி ஒரு குட்டி பாக்கெட் இருந்ததுனால இப்போ ஒரு குட்டி பாக்கெட் 50 கிராம் குட்டி பாக்கெட் 100 கிராம் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் காஷ்மீரி சில்லி இது ஒரு சின்ன பாக்கெட் 50 கிராம் பாக்கெட், இதுவுமே போதும். இதுக்கு எடுத்துகிட்ட 2 மாதத்துக்கு வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கோல்கேட் சால்ட்டு பேஸ்ட் வந்து கோல்கேட் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அது 100 கிராம்ஸ் பாக்கெட். இதெல்லாம் நல்ல ரேட்டு ஏறிடுச்சு. 50 ரூபா இருந்தது, இப்போலாம் 78 ரூபா ஆகிடுச்சு. ஹமாம் நீம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்குது, அவங்களுக்கு வாங்கிட்டோம். ஸோ எனக்கு வந்து ஹமாம் லெமன் ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது, அதனால் அதை வாங்கலை. அப்புறம் கையில் துவைக்கிறதுக்கு சோப்பு கட்டி சர்ஃபெக்சல் பார் வந்து ஒன்று வாங்கியிருக்கோம். இது கண்டிப்பாக வந்து ஒரு சோப்பு கட்டி இருக்கிறது வந்து நல்லது. அப்புறம் அப்பளக்கட்டு மீடியம் சைஸ் சக்தி பிராண்டில் தான் வாங்கணும். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் சக்தி அப்பளக்கட்டு வாங்கியாச்சு. அப்புறம் பாசிப்பருப்பு 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல தான். இந்த அளவு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வந்துடும். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விட்றதுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சிகப்பு அவுல், இது ரொம்ப ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது எப்போதுமே 1/2 கிலோ பாக்கெட் வாங்கிடுவேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பாக்கெட் இருக்குது, அதனால் இது ஒரு 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் கார்த்திகா ஷாம்பு ஒரு சரம், கிட்டத்தட்ட 10 பாக்கெட், ஒரு சரம் இல்லை 10 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுவே போதுமானது. இதுதான் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான். இன்னும் சில ஐட்டங்கள் வந்து டிஸ்பிளேயில் வைக்கலை, அதை நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து வர ஸ்லைடில் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு இருக்காது, எண்ணெய் இருக்காது, ஏன்னா எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நினப்பச்ச வீடியோவில் கொண்டு வந்தேன். அப்புறம் இந்த கொசுவத்தி வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய பேர், இதை யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து ரொம்ப பேட் எஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. இங்கே கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, நாங்கள் உள்ளே இருக்கிறப்ப அதை கொசுவத்தி பற்றி வச்சுட்டு ஒரு 1 hour வந்து ரூம் ஃபுல்லாக கதவை சாத்தி வச்சுருவோம். அதிலே கொசு செத்து விழுந்துருது. அதுக்கப்புறம் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகிறோம். பட் ஆனால் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறோம், ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் இந்த கருப்பு ட்ரை கிரேப்ஸு அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு பாக்கெட் வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் 42 ரூபா. இந்த கருப்பு உலர் திராட்சை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அப்புறம் எண்ணெய் பாக்கெட் டிஸ்பிளேயில் வைக்க மறந்துட்டேன் இல்லையா, ஸோ அது மிஸ்டர் கோல்டு பாக்கெட் ஒன்று. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு கொடுத்த விலை 110 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 20 ரூபா வந்து எம்ஆர்பிலேருந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி வந்து நீங்கள் ஒரு பாக்கெட் என்ன போதுமானதாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஆயில் யூசேஜ் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும், போன வீடியோவோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க் கொடுத்துருந்தேன். முடிஞ்சால் இந்த வீடியோலையும் நான் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இந்த மாதத்துக்காக நாங்கள் வாங்கின பொருள். துவரம் பருப்பு வந்து வாங்கியாச்சு, ஆனால் அதை கொட்டிட்டோம், சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறேன். இப்போ ஷாம்பெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இது ஒரு குட்டி கூடை. இந்த கூடை யாருன்னா அந்த நகைக்கடை விளம்பரத்துக்காக ஒரு சாக்லேட் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஃப்ரீயாக. ஸோ இந்த கூடை அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஷாம்பெல்லாம் தனித்தனி ஷாஷேவாக போட்டு வைக்கிறதுக்காக இந்த கூடையை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லாயிருக்கு, சும்மா க்யூட்டாக இருக்குது. சரி, வீடியோவில் உங்கள்கிட்ட காமிப்போமேன்னு காமிக்கிறோம். துவரம்பருப்பு இந்த மாதம் எப்போதும் போல் 1/2 கிலோ தான் வாங்கினோம். அதை இந்த டப்பாவில் கொட்டி வச்சாச்சு. ஸோ அதை வந்து டிஸ்பிளேயில் வைக்க முடியல. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துக்கு நாங்கள் வாங்கின மளிகை சாமான். ஸோ இதோட மொத்த காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பில்லை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அண்ணாச்சி கடையில் வாங்கின பில்லு பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சுன்னா 2650 ரூபா ஆச்சு மொத்தம். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது கிட்டத்தட்ட அது ஒரு 701 ரூபா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3350 ரூபா இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் பில் வந்திருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் மளிகை ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.